டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. ட்ரம்புக்கு கத்தார் மன்னர் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட விருந்து ஒன்றினை வழங்கியிருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சவுதி உள்ளிட்ட நாடுகளுக்கு அடுத்தடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் கத்தாருக்கு சென்றிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கத்தாரினுடைய மன்னரான ஷேக் தமீம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. மேலும் சில ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 160 விமானங்களை கத்தார் அமெரிக்காவிடமிருந்து போயிங் ரக விமானங்களை வாங்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் கத்தார் மன்னர் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு சில விமானங்களை பரிசாக கத்தார் மன்னர் வழங்கப் போகின்றார் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது. இது குறித்து அமெரிக்காவில் செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் சில கேள்விகளை டொனால்ட் ட்ரம்பை நோக்கி செய்தியாளர்கள் கேட்டிருந்தார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை போன்ற வடிவமைப்புடன் கூடிய பிரமாண்டமான அந்த விமானங்களை கத்தார் மன்னர் அமெரிக்க அதிபருக்கு பரிசளிக்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிடமிருந்து அவர் போயிங் ரக விமானங்களை வாங்க இருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் தோஹா சென்றிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கத்தார் மன்னர் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான இந்த வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா கத்தார் இடையே 1.2 டிரில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தக ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நட்பு நாடாக கத்தார் மாறி இருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவிற்கு கத்தார் நாடு அமெரிக்க அதிபருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அமெரிக்காவுடன் இந்த ஒப்பந்தங்களை செய்து பல்வேறு வகையிலாக தங்களுடைய நட்பை அமெரிக்காவுடன் பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரக்கூடிய நாட்களில் கத்தார் நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய வகையிலே கத்தார் நாடு அவருக்கு பல பரிசுகளை வழங்கி இருக்கின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கத்தாரினுடைய மன்னரான ஷேக் தமீம் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நட்பு மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய அளவில் அந்த பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் நட்புறவை மேம்படுத்தக்கூடிய விதமாக அமைந்திருக்கும். இது அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து எதிரொலிக்கும் என்ற கருத்தையும் உலகளாவிய ஒரு பார்வையை பலரும் முன்வைத்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.